பிப்ரவரி 28ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் மோடி தமிழக அரசு மத்திய அரசுடன் ஒத்துழைக்கவில்லை என்றாலும் இந்திய வளர்ச்சிக்கு நிகரான வளர்ச்சியை தமிழ்நாட்டில் உறுதி செய்ய உழைத்து வருவதாக பேசியிருந்தார். இதுகுறித்து தமிழக பாஜக ட்வீட் செய்ய அதற்கு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் டேட்டாவோடு பதிலடி கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டின் ரியல் ஜிடிபி 5.54 விழுக்காடாக இருப்பதாகவும், ஆனால் இந்தியாவின் ரியல் ஜிடிபி 4.43 விழுக்காடாக இருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கும் அவர், தமிழ்நாடு ஏற்கனவே இந்தியாவை விட முன்னேறி செல்வதாகவும், இந்தியாவின் வளர்ச்சிக்கு ஈடு கொடுக்க தமிழ்நாட்டின் வளர்ச்சியை ஏன் மட்டுப்படுத்த வேண்டும் எனவும் கேள்வி எழுப்பியிருந்தார். தமிழ்நாட்டின் மேம்பட்ட கல்வியும் பரந்த பகுத்தறிவும் திராவிட கருத்தியலின் வெளிப்பாடு எனவும், தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்களால் உண்மையை அறிந்து கொள்ள முடியும் என்பதால் அவர்களை ஏமாற்ற முடியாது எனவும் பாஜகவுக்கு பதிலடி கொடுத்தார் பிடிஆர். அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனுக்கு அதே ட்விட்டர் தளத்தில் பதிலடி கொடுத்திருக்கும் பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை, நிதித்துறையிலிருந்து மாற்றப்பட்ட அமைச்சர் உண்மைகளை திரிப்பதாக விமர்சித்தார். பிடிஆர் பாணியில் டேட்டாக்களை சுட்டிக்காட்டிய அண்ணாமலை, இந்தியாவின் தனிநபர் ஜிடிபி தமிழ்நாட்டின் தனிநபர் ஜிடிபியை விட 1.21 விழுக்காடு அதிகம் எனவும் தெரிவித்திருந்தார். இதற்கு மீண்டும் பதிலடி கொடுத்த பிடிஆர், அண்ணாமலை சுட்டிக்காட்டிய தரவுகள் ரிசர்வ் வங்கியின் வெப்சைட்டில் இருந்து எடுக்கப்பட்டதாகவும், அதில் இருந்த எண்களை அண்ணாமலை தவறாக பதிவிட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். மேலும் வெப்சைட்டில் உள்ள உண்மையான தரவுகளின்படி இந்தியாவின் தனிநபர் ஜிடிபி 9.12 விழுக்காடு எனவும், தமிழ்நாட்டின் தனிநபர் ஜிடிபி 9.99 விழுக்காடு எனவும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் கடந்த 9 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி இந்திய சராசரியை விட 1.4 விழுக்காடு அதிகரித்திருப்பதாகவும் அவர் விளக்கமளித்தார். இதற்கு மீண்டும் பதிலளித்த அண்ணாமலை, தமிழ்நாட்டின் வளர்ச்சியை இந்தியாவுடன் ஒப்பிடுவதை விட சமபலம் பொருந்திய மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிட வேண்டும் என டேட்டாக்களை பகிர்ந்தார். 2014 முதல் 2023 வரையிலான காலத்தில் 6 நிதியாண்டுகளில் தமிழ்நாட்டின் பணவீக்கம் இந்திய சராசரியை விட அதிகம் இருந்ததாக சுட்டிக்காட்டியுள்ள அவர், 2022-23 தமிழ்நாட்டின் வேலையின்மை கர்நாடகா, குஜராத், உத்தரப்பிரதேசத்தோடு அதிகம் எனவும் கூறியிருந்தார். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் கடத்தலில் திமுகவுக்கு இருக்கும் தொடர்பையும், போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மேற்கொண்டு வரும் சோதனைகளில் இருந்து மக்களை திசை திருப்ப திமுகவினர் முயற்சிப்பதாகவும், தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தடையாயிருப்பது திமுக மட்டுமே எனவும் கடுமையாக விமர்சித்திருந்தார் அண்ணாமலை. இப்படி 2 பேரும் மாறி மாறி டேட்டா வாரில் இறங்க 2 கட்சியினரும் இந்த பதிவுகளை பகிர்ந்து கொண்டாடி வருகின்றனர்.